இங்கே இருக்க நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு லீட்ஸை ஜென்ரேட் பண்ணுறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நிறைய லீட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த லீட்ஸ்லேருந்து கன்வர்ஷன் ரேட், அதாவது 100 பேர் லீடாக வராங்கன்னா அதில் எத்தனை பேர் சேலை கன்வெர்ட் ஆகுறாங்க, எத்தனை பேர்கிட்ட இருந்து ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கிறது அப்படின்றது தான் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு கான்டென்ட் போட்டோ ஆட் ரன் பண்ணியோ லீட் ஜென்ரேட் பண்ணால் மட்டும் போதாது. இதை எல்லாருமே பண்ணுவாங்க, ஈஸியாக லீட் ஜென்ரேட் பண்ணிடலாம். ஆனால் அந்த லீடை நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ நாங்கள் எங்களுடைய கோப் ஏஜென்சி மூலமாக பாஸ்ட் ஒரு 4 இயர்ஸில் நிறைய ஹை டிக்கெட் கிளைண்ட்ஸ், ரியல் எஸ்டேட் கிளைண்ட்ஸ் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்குலாம் தேவை நிறைய லீட் கிடையாது, நல்ல கன்வர்ஷன் ரேட். ஸோ அதுக்காக நாங்கள் நிறைய சிஸ்டம் ட்ரை பண்ணி எங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆன ஒரு சிஸ்டம் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நாங்கள் இந்த ஒரு சிஸ்டம்க்கு வச்ச பேர் கஸ்டமர் அக்விசிஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஒரு 6 ஸ்டெப்பு வந்து இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஸ்டெப் கான்டென்ட், செகண்ட் ஸ்டெப் ஆட்ஸ். இந்த 2 விஷயத்தையுமே காமனாக எல்லாருமே பண்ணிடுவோம். பட் அடுத்து வர போகிற 3 விஷயத்தை கண்டிப்பாக யாரும் பண்ண மாட்டோம். அதுதான் லீட் குவாலிஃபிகேஷன், சேல்ஸ் ப்ராசஸ், ஃபாலோ ப்ராசஸ் அண்ட் ஃபைனலாக ரெவென்யூ. ஸோ இந்த 6 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறப்போ ஜஸ்ட் லீட்ஸ் மட்டும் ஜென்ரேட் பண்ணாமல் உங்களுடைய கன்வர்ஷன் ரேட்டுமே வந்து அதிகமாக இருக்கும். இப்போது இந்த 6 ஸ்டெப்பு என்னென்ன அப்படின்றத பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எங்களோட கோப் ஏஜென்சி மூலமாக ஒரு எனபிள்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் நாங்கள் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் இப்போ நான் அந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி கான்டென்ட் கிரியேஷனை ஸ்டார்ட் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபண்டமெண்டல்ஸ், மெட்டா ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ், வெப் டெவலப்மெண்ட், வீடியோ எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரையும் வந்து பக்கவாக டீச் பண்ணியிருக்கோம். ஸோ முக்கியமாக அந்த ப்ரோக்ராம் எடுத்தது எல்லாமே எங்களுடைய ஏஜென்சியில் ஒர்க் பண்ணக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் தான். இஃப் இன் கேஸ் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும், ஒரு ஏஜென்சி மூலமாக லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டீடைல்ஸ் வந்து ஃபஸ்ட் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இஃப் இன் கேஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். அண்ட் இந்த ஒரு வீடியோவில் என் கூட எங்கள் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் ஹெட்டுமே வந்து ஜாயின் பண்ணிப்பார். ஸோ எங்களுடைய சிஸ்டமோட 6 ஸ்டெப்பை வந்து நான் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதில் ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்டென்ட் கிரியேஷன். ஸோ ஒரு பிஸ்னஸ்க்கு எதுக்காக கான்டென்ட் பண்ணுறோம்? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்டென்ட்றது எதுக்குன்னா நம்ம பிஸ்னஸ்க்கு ஒரு ட்ரஸ்ட்டையும் அண்ட் நம்மளை பற்றின ஒரு அவேர்னஸையும் கிரியேட் பண்ணோம். நீங்கள் இப்போ ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க, ஒரு ப்ராடக்ட் வந்து வச்சிருக்கீங்கன்னா ஸோ அதை பற்றி நீங்கள் நிறைய கண்டென்ட்ஸ் பண்ணுறப்ப உங்களை பற்றின ஒரு ட்ரஸ்ட்டும் அண்ட் அவேர்னஸ் வந்து பில்டு பண்ணலாம். ஸோ இப்போ சண்முகநாதன் சொன்ன மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்கு கான்டென்ட் கிரியேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கான்டென்ட் அப்படின்றது இப்போ காமனாக எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இதை பற்றின பிரச்சனை கிடையாது. ஏன்னா காமனாக வந்து இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பை எல்லாருமே வந்து பண்ணிடுவோம். அண்ட் இதோட 2வது ஸ்டெப் தான் ஆட்ஸ் அண்ட் கேம்பெயின்ஸ். அதாவது உங்கள் பிஸ்னஸ்க்கு மெட்டா ஆட்ஸ் மூலமாகவோ கூகுள் ஆட்ஸ் மூலமாகவோ உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் எங்கே இருப்பாங்களோ அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் பண்ண கான்டென்ட்டையோ ஆட் வீடியோஸையோ ஆட் ரன் பண்ணுறது. இதுதான் செகண்ட் ப்ராசஸ். ஸோ இப்போ ஆட் ரன் பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா லீட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ கான்டென்ட் போடுறோம் அப்படின்றப்ப நம்மளால சொல்ல முடியாது எத்தனை லீட்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கானிக்காக. இதுவே நீங்கள் கான்டென்ட்டும் பண்ணுறீங்க, அட் த சேம் டைம் செகண்ட் ஸ்டெப்பான ஆட்ஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்றப்போ ஒரு ப்ரிடிக்டபிளான லீட்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்கான ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 2 ஸ்டெப்புமே காமனாக எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பட் அதுக்கு அடுத்து இருக்க போகிற 3 ஸ்டெப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் 3வது ஸ்டெப் பற்றி இப்போது சண்முகநாதன் சொல்லுவார். ஸோ தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா லீட் குவாலிஃபிகேஷன். லீட் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் ஆர் நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறோம்னா ஸோ அதுக்கு வந்து அந்த கஸ்டமர் வந்து குவாலிஃபையாக இருக்காங்களா இல்லை அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு ஃபஸ்ட்டு நம்ம குவாலிஃபிகேஷன் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிலே வச்சுக்கலாம். ஸோ நம்ம சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் ரன் பண்ணுவோம், வெப்சைட் டெவலப்மெண்ட், ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங், இந்த மாதிரி கொஞ்சம் சர்வீசஸ் இருக்கும். ஸோ இந்த சர்வீசஸ்க்கு அந்த லீட்ஸ்லாம் குவாலிஃபை ஆகுறாங்களான்னு பார்க்கணும். ஆர் இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து செல் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டோட அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து ப்ரீமியம் செக்மெண்ட் கஸ்டமர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக அந்த இதுலேருந்து வராங்களா, ஸோ அவங்களுக்கு அந்த பை பண்ணுற கெப்பாசிட்டி எல்லாமே இருக்கான்னு சொல்லிட்டு இந்த குவாலிஃபை பண்ணுற மூலியமாக நம்மளோட கஸ்டமர்ஸை வந்து நம்ம கேப்சர் பண்ண முடியும். ஓகே, இந்த லீட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ். ஏன்னா பல்க் ஆஃப் லீட்ஸ் வந்து வரும். ஆட்ஸ் ரன் பண்ணிங்கன்னா நிறைய செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் வந்து வருவாங்க. பட் அந்த பர்டிகுலர் லீட் உங்களோட ப்ராடக்ட்டுக்கும் சர்வீஸ்க்கும் குவாலிஃபை தானா அப்படின்றத தான் வந்து லீட் குவாலிஃபிகேஷன் சொல்லுவோம். சரி, இந்த லீட் குவாலிஃபிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பல விதமாக பண்ணலாம். அதில் நாங்கள் யூஸ் பண்ணுற மேஜரான ஒரு 3 விஷயத்தை பற்றி சொல்லிடுறேன். அதில் ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் உங்கள் கான்டென்ட், அதாவது நீங்கள் போடக்கூடிய ஆட்ஸ்லையும் சரி உங்களுடைய கான்டென்ட்லையும் சரி உங்கள் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை பற்றி தெளிவாக பொசிஷன் பண்ணிடணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஸோ எங்களுக்கு ஒரு ரியல் எஸ்டேட் கிளைண்ட் இருக்காங்க. அந்த கிளைண்ட் மினிமம் ப்ராஜெக்ட் வேல்யூ 35 லட்ச ரூபாய்க்கு மேலே தான். ஸோ அதாவது அவங்க ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்கன்னா 35 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்க ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் தான் அவங்க பண்ணுவாங்க. ஆனால் லீடாக வரவங்க 35 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கவங்க தான் வருவாங்களா? கிடையாது, நிறைய பேர் வருவாங்க. அப்போது நமக்கு அந்த லீட் குவாலிஃபையாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா நாங்கள் வந்து மேஜராக வந்து ஒரு 3 ஸ்டெப் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம போடுற வழியா கான்டென்ட் அண்ட் ஆட் கிரியேட்டிவ்ஸ், அதிலே நம்ம வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக நம்மளோட ஆடியன்ஸ்க்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணிடலாம். அதாவது நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸ் இவ்வளோக்கு மேலே தான் இருக்கும் அப்படின்றது. ஒன்று நீங்கள் டேரெக்டாக அதில் சொல்லிடலாம், இவ்வளோ இது இத்தனை லட்சத்துலேருந்து நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லையா நீங்கள் காட்டக்கூடிய விஷுவல்ஸ், ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு 35 லேக் மேலே ஒரு வீடியோ பண்ணியிருக்கீங்க, அதை வந்துட்டு ஆடில் காட்டுறப்போ அதை பார்க்குறவங்களுக்கே சப்கான்சியஸாக புரிஞ்சிடும். ஓகே, இந்த வீடு பயங்கரமாக இருக்குது, இவங்க ப்ராஜெக்ட் எல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டை தான் பண்ணுறாங்க, அப்போது நம்ம பட்ஜெட் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் ஃபில்டர் ஆயிடுவாங்க. செகண்ட் விஷயம், நீங்கள் மெட்டா ஆட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா லீட் குவாலிஃபிகேஷனுக்கு நான் யூஸ் பண்ணுற இன்னொரு முக்கியமான விஷயம், மெட்டா ஆட்ல லீட் ஃபார்ம் நம்ம
கிரியேட் பண்ணுறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் லாஜிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப்படின்னா என்னன்றதை பற்றி சிம்பிளாக சொல்லிடுறேன். அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒருத்தர் இந்த ஆன்சர் ப்ரெஸ் பண்ணாத அடுத்த ஸ்டெப்பு போகும், இல்லை இந்த ஆன்சர் ப்ரெஸ் பண்ணாங்கன்னா அங்கேயே க்ளோஸ் ஆயிரும் செட் பண்ணிக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம கிளைண்ட்டோட ஆடை பார்த்துட்டு ஒருத்தர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறாங்க, அவங்க நேம் அட்ரஸ் எல்லாமே. அதில் வந்து நாங்கள் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருப்போம், உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பட்ஜெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்போம், 20 lakhs, 35 lakhs அண்ட் 50 lakh ப்ளஸ் அப்படின்னு. இதில் யாராவது 20 lakhs அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அந்த ஃபார்ம் அந்த இடத்துல கட் ஆயிரும், லீடு வராத மாதிரி பண்ண முடியும். யாரெல்லாம் 30 இல்லை 35 மேலே கொடுக்குறாங்களோ அவங்களோட லீட்ஸ் மட்டும் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு அடுத்த கொஸ்டின்ஸ்க்கு போகிற மாதிரி நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படியுமே குவாலிஃபிகேஷன் பண்ணிடலாம். பட் இது எல்லாத்தையும் விட இன்னும் ரொம்ப 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 சிம்பிளான மோஸ்ட் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வழி என்ன அப்படின்னா லீட் குவாலிஃபிகேஷன் கால். அதாவது நீங்கள் ஒரு லீட் கூட ஒரு டைரக்ட் மீட்டிங்கோ இல்லை ஒரு சேல்ஸ் காலோ இல்லை கூகுள் மீட்டோ ஃபுல்லாக பெருசாக கனெக்ட் ஆகி உங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை பற்றி ஒரு ½ hour 1 hour பிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 5 minutes குயிக் காலில் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன, அவங்களுக்கு என்ன ரெக்யர்மெண்ட் இருக்குது, நம்மளுடைய பட்ஜெட்டுக்கும் நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கும் அவங்க ஒத்து வருவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கால் மூலமாக நம்ம வந்துட்டு ஜட்ஜ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா லீட் குவாலிஃபிகேஷன் கால் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ரியல் எஸ்டேட் கிளைண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு பிளாட்ஸ் வந்து இவ்வளோ பட்ஜெட்டுக்கு மேலே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு லீட் வந்து நம்மகிட்ட வர்றாங்கன்னா அந்த லீட்டை நம்ம டேரக்ட் மீட்டிங்கோ இல்லை டேரக்ட் விசிட்டோ அவங்க கூப்பிட்டு வந்து காட்டுறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட ஒரு குயிக் கால், அதாவது நீங்கள் எந்த மாதிரி லேண்ட் எதிர்பார்க்குறீங்க, எவ்வளோ பிளாட்ஸில் இருக்கணும், ஸோ அவங்களோட பட்ஜெட் என்னது, ஸோ இந்த மாதிரி ஒரு குயிக் காலில் நீங்கள் பேசி டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து அதிக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண தேவை. ஸோ இந்த லீட் குவாலிஃபிகேஷன் கால் மூலியமாகவே அந்த லீடு வந்து உங்களுக்கு குவாலிட்டியானவங்களா என்னன்னு சொல்லி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது நீங்கள் ஒரு டேரக்ட் மீட்டிங்கோ டேரக்ட் விசிட்டோ போயிட்டு அங்கே அந்த லீடு வந்து நமக்கு குவாலிஃபை இல்லைன்னு உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி குவாலிஃபை பண்ணிடணும். ஏன்னா ஒரு 10 லீடு வருதுன்னா அந்த 10 பேருமே உங்களுக்கு சூட்டபிளான லீடாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. சிலர் வந்து சும்மா ஏதோ ஃபேக் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க, இல்லை சிலர் வந்து சும்மா ஃபன்னாக புக் பண்ணி விட்டுருப்பாங்க, இல்லை வந்து சிலரோட பட்ஜெட் வந்து உங்களுக்கு செட் ஆகாமல் இருக்கும், இல்லை அவங்களுடைய ரெக்யர்மெண்ட் வேறையாக இருக்கும், உங்களுடைய ப்ராடக்ட் வேறையாக இருக்கும். ஸோ ப்ராடக்ட் வந்து ஃபிட் ஆகாமல் இருக்கும், இல்லை சர்வீஸ் ஃபிட் ஆகாமல் இருக்கும். இப்படி நீங்கள் வந்து ஒரு ஃபுல் கால் ஒரு மீட்டிங் இல்லை டேரெக்டாக விசிட் பண்ணுறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிடாமல் உங்களோட டைமை ப்ராப்பராக சேவ் பண்ணுறதுக்கும் லீடை குவாலிஃபை பண்ணுறது தான் வந்து ஒரு முக்கியமான வழி. ஸோ நான் சொன்ன மாதிரி 3 விதமாக வந்து நீங்கள் குவாலிஃபை பண்ண முடியும். ஒன்று ஆட் கிரியேட்டிவ்ஸ் மூலமாக, இன்னொன்று இல்லை மெட்டல் ஆட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிஷனல் லாஜிக்ஸ் மூலமாக, இல்லை நீங்கள் எக்ஸ்டர்னலாக கூகுள் ஆட்ஸில் ரன் பண்ணுறீங்கனாலுமே சில டூல்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கண்டிஷனல் லாஜிக்ஸ் வந்து செட் பண்ணிக்க முடியும் ஃபார்முக்கு. அண்ட் முக்கியமாக இது எல்லாத்த விட ரொம்ப சிம்பிளஸ்ட் திங் என்ன அப்படின்னா ஒரு சின்ன 5 minutes லீட் குவாலிஃபிகேஷன் கால். ஸோ இது மூலமாக நீங்கள் லீடை குவாலிஃபை பண்ணிடுவீங்க. ஸோ இது எல்லாத்தையும் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு சிஆர்எம் வந்து தேவைப்படும். சிஆர்எம்னா கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம். அதாவது ஒரு லீடு வர்றாங்க இல்லை உங்கள் கிளைண்ட்டோடைய டீட்டெயில்ஸை ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர்டாக ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு டூலை தான் வந்து சிஆர்எம் சொல்லுவோம். ஸோ நிறைய சிஆர்எம்ஸ் அவைலபிள் இருக்குது. இப்போ ஜோகோலேயே ஜோகோ சிஆர்எம், ஜோகோ பிகின் வந்து இருக்குது, சேல்ஸ் ஃபோர்ஸோடைய சிஆர்எம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அட் சேம் டைம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ சிசி அப்படின்னு ஒரு சிஆர்எம் யூஸ் பண்ணுறோம். பட் இந்த சிஆர்எம்க்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் பேர் மினிமமாக மந்த்லி வந்து ஒரு 2000 ஆரம்பிச்சு இப்போ எங்களுடைய டீம்லலாம் ஒரு நிறைய பேர் இருக்கும் அப்படின்றப்போ ஒரு 8000 9000 வரையும் சிஆர்எம்க்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் இப்போ இனிஷியலி ஒரு சின்ன பிஸ்னஸாக இருக்கீங்க, நீங்கள் இந்த சிஆர்எம்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூகுள் ஷீட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு ட்ராக்கிங் சிஸ்டம் வந்து இருக்கணும். ட்ராக்கிங்கிறது ஒரு லீடு வந்துருக்குன்னா அது ஏதோ ஒரு இடத்துல என்ட்ரி ஆயிருக்கணும். அந்த லீடு நீங்கள் என்ன பேசுனீங்க, என்னைக்கு பேசுனீங்க, எல்லா டீலுமே என்ட்ரி ஆயிருக்கணும். அப்படின்னா தான் உங்களால் ட்ராக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை ட்ராக் பண்ண முடியல அப்படின்னா அந்த விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணவும் முடியாது. ஸோ இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் காட்டிடுறேன், எங்களுடைய சிஆர்எம்ஏ எக்ஸாம்பிளாக காட்டிடுறேன், ஒரு கூகுள் ஷீட்டுமே உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அட் த சேம் டைம் எங்களுடைய சேல்ஸ் ப்ராசஸ் சிலது எக்ஸாம்பிளாக இந்த வீடியோக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதையுமே வந்து காட்டுறேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது 3 விஷயம். ஒன்று ஒரு ட்ராக்கிங் சிஸ்டம், அதேமாதிரி சேல்ஸ்க்கும் ஃபாலோவுக்கும் ஒரு ப்ராசஸ் பண்ணணும். அது எப்படின்றத பற்றி இப்போ சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லீட் ட்ராக்கிங்க்கு வந்து நான் ஒரு ஷீட் எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, நியூ லீடுன்னு ஒரு காலம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அண்ட் லீடோட டீட்டெயில், ஸோ லீடோட டீட்டெயில்ன்றது ஒரு பிஸ்னஸ் பொறுத்து மாறும். ஸோ இப்போ நான் சொல்கிற எல்லாமே வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு மாறும். இப்போ நான் சொல்லியிருக்கிறது ஒரு ஏஜென்சிக்கு. இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்க்கு கொஞ்சம் காலம்ஸும் இந்த கொஸ்டின்ஸும் வேறு மாதிரி மாறும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பட் கண்டிப்பாக அதை ரெடி பண்ணுங்கள், அதான் விஷயம். ஸோ நான் வந்து லீடோட காண்டாக்ட் நம்பர், அவங்களோட ரெக்யர்மெண்ட், ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங் வேணும், அவங்களோட மார்க்கெட்டிங் பட்ஜெட், சிட்டி, இந்த டீட்டெயிலாம் நம்ம வந்து லீட் ஃபார்ம்லையோ இல்லை நம்ம கிட்ட என்கொயரி பண்ணப்பையோ நம்ம வந்து இதில் என்ட்ரி பண்ணிடணும். ஒரு புதுசாக ஒரு ப்ராஸ்பெக்ட் இல்லை லீட் வந்துச்சுனாலே இதில் என்ட்ரி போட்டுறோம். அடுத்த காலம் வந்து காண்டாக்டட். ஸோ நம்ம லீடு வந்ததுக்கப்புறம் அவங்களை காண்டாக்ட் பண்ணிட்டோமா இல்லையா, நம்ம காண்டாக்ட் பண்ணப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இதெல்லாம் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கால் வந்து நம்ம லீடுக்கு வந்து கால் பண்ணுறோம், அவங்க அட்டன் பண்ணலை அப்படின்னா ஸோ லீடு வந்து பார்த்தீங்கன்னா நாட் பிக் த கால் அப்படின்றத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிடணும். அண்ட் செகண்ட் ஃபாலோ அப் 1 அண்ட் ஃபாலோ அப் 2 அப்படின்றத நான் முன்னே சொன்னேன் இல்லையா. ஒரு லீட்டை பேசியிருப்பீங்க, காண்டாக்ட் பண்ணியிருப்பீங்க, ஒன்று அவங்க உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்க, இல்லை கட் பண்ணி விட்டுருப்பாங்க, இல்லை லேட்டர் பேசுகிறேன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 3 சினாரியோ தான் மேக்ஸிமம் நடக்கும். அப்போது நீங்கள் அவங்களுக்கு அகைன் கால் பண்ணுறதோ இல்லை ரிமைண்டர் பண்ணுறதோ இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபாலோ 1 and 2 மென்ஷன் பண்ணி நீங்கள் ஃபாலோ 1 பண்ணப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை ஃபாலோ 1 பண்ணப்போ அவங்க கால் எடுக்கலைன்னா கால் எடுக்கலன்றதை மென்ஷன் பண்ணுவோம். அதாவது சிம்பிள்.
நீங்கள் ஒரு லீட் வந்ததுலேருந்து என்னென்ன பண்ணுறீங்கன்றதை ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லீட் ட்ராக்கிங்னு வந்து சொல்லுவோம். அண்ட் டிசிஷன் பெண்டிங்னா சிலர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நான் வந்துட்டு யோசிச்சுட்டு சொல்கிறேன், இந்த டேட்டில் சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் வந்து டிசிஷன் பெண்டிங்கில் வந்து இருக்குது, கிளைண்ட் யோசிச்சுட்டு சொல்கிறேன், இந்த டேட்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு வந்து போட்டுக்கலாம். இதே ஃபாலோ பண்ணல, ஒருவேளை கிளைண்ட்டை காண்டாக்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் 1ஆம் தேதி காண்டாக்ட் பண்ணியிருக்கீங்க, அவங்க 5ஆம் தேதி கால் பண்ண சொல்கிறாங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடணும். ஸோ கிளைண்ட் வந்து 5ஆம் தேதி எனக்கு கால் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் டீல் ஓன் ஆயிடுச்சுன்னா கிளைண்ட் கிட்ட டீல் க்ளோஸ் பண்ணிட்டோம், இவ்வளோக்கு டீல் க்ளோஸ் ஆயிருக்கு. இல்லை லாஸ்ட் அப்படின்னா ஏன் லாஸ்ட் ஆச்சு, என்ன ரீசன், இல்லை ஃபியூச்சர் நான் வந்து ஒரு 2-3 மாதம் கழிச்சு வந்து வாங்கிக்கிறேன்னா ஃபியூச்சரில் வந்து மென்ஷன் பண்ணிடணும். இந்த கூகுள் ஷீட் பொறுத்தளவு ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, இது வந்து கொஞ்சம் மிஸ்ஸியாக வந்து இருக்கும், கொஞ்சம் கசகசன்னு சொல்லிட்டு இருக்கும். பட் உங்களுக்கு ட்ராக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவே நான் இப்போ வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற சிஆர்எம் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். அது வந்து பாருங்களேன். ஸோ நான் சொன்னாலே ப்ளூ சிசின்னு ஒரு சிஆர்எம். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே ஃபீல்ட்ஸ் வந்து இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நியூ லீட் அண்ட் ரிவ்யூ பெண்டிங், குவாலிஃபிகேஷன் கால் நான் சொல்லலையா, குவாலிஃபை பண்ணுற ப்ராசஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிசேஷன், அதாவது எங்கள் டீமோட ஒரு ஸ்ட்ராட்டஜிசேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜிசேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இங்கே மாற்றிடுவாங்க. அண்ட் ப்ரொபோசல் அண்ட் எஸ்டிமேட் சென்ட் பண்ணுற ஸ்டேஜ் வந்து இது. அண்ட் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அண்ட் ஃபாலோ அப் வந்து இருக்கும். அண்ட் ஓன் பண்ணிட்டாங்கன்னா ஓனில் இருக்கும், இல்லை லாஸ்ட்டில் இருக்கும். ஸோ இதில் இருக்க ஒன்றுமே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு என்ட்ரி போட்டு காட்டுறேன். இப்போ வந்து நான் வந்து சும்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீடு வந்திருக்குன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இப்போ இந்த லீடுக்குள்ளே போனேன் அப்படின்னா இந்த லீடுடைய ஃபுல் நேம் என்ன, அண்ட் இந்த லீடோடைய வாட்ஸ்அப் நம்பர் என்ன, இந்த லீடோடைய பிஸ்னஸ் நேம் என்ன, அண்ட் இந்த லீடை யார் ஃபாலோ பண்ணணும் எங்கள் சேல்ஸ் டீமில். அதே மாதிரி இந்த லீட் வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது, ஸோ ஹாட்டாக இருக்கா இல்லை வார்மாக இருக்கா. வார்ம்னு அப்படின்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா தேவை இருக்காது, ஓரளவுக்கு என்கொயரி பண்ணுறதுக்காக கேட்டிருப்பாங்க. ஹாட் அப்படின்றப்போ இமீடியட்டாக நம்மளுடைய ப்ராடக்ட் ஆர் சர்வீஸோ அவங்களுக்கு ரெக்கமெண்ட் இருக்கும். அவங்களுடைய பிஸ்னஸோடைய டைப் என்ன, அண்ட் கரண்ட்லி மந்த்லி ரெவன்யூ, அண்ட் அவங்களுக்கு எவ்வளோ ஆட்வர்ட்ஸ் போட்டு ரெடி இருக்காங்க. இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ரியல் எஸ்டேட் லீட்ஸ். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸஸ்க்கு சேவ் பண்ணுறோம். ஸோ அங்கேருந்து வரக்கூடிய லீட்ஸை என்ட்ரி பண்ணுறதுக்காக வச்சிருக்கோம். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே லீட் ஃபார்ம் மூலமாகவோ இல்லை எங்ககிட்ட கால் பண்ணி என்கொயரி பண்ணுறப்போ எங்களுக்கு கிடைக்கும். அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் இதில் என்ட்ரி போட்டுரும். ஒன்ஸ் என்ட்ரி போட்டக்கப்புறம் எங்களுடைய டீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயிலாம் ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப்புக்கு மாற்றிடுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நியூ லீடு ஒரு நாள் எங்களுக்கு ஒரு 5 லீடு வருதுன்னா அந்த 5 லீடையும் ரிவ்யூ பண்ணிவிட்டு ரிவ்யூக்கு வந்து மாற்றிடுவாங்க. அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் கால் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய பட்ஜெட் எங்களுக்கு செட் ஆகுமா, இல்லை எங்களுடைய ப்ராஜெக்ட்டும் எங்களுக்கும் அவங்களுக்கும் கரெக்டாக இருக்குமா, அவங்க ரெக்யர்மெண்ட்டை எங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா, இது எல்லாத்தையுமே குவாலிஃபிகேஷன் கால் மூலமாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த காலம் மூவ் பண்ணிடுவாங்க. அண்ட் அதை முடிச்சுட்டு எங்கள் சேல்ஸ் கால் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதாவது சேல்ஸ் காலை தான் நாங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிசேஷன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை முடிச்சுட்டு சேல்ஸ் கால் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டடில் போட்டுருவாங்க. அண்ட் தென் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் கிளைண்ட் கிட்ட பேசிட்டு எல்லாமே டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிவிட்டு கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபோசல் ஆர் எஸ்டிமேட் ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் தென் ப்ரொபோசல் எஸ்டிமேட் ஷேர் பண்ணுவாங்க. சிலர் அது உடனே பே பண்ணிடுவாங்க. ஒருவேளை பே பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் ஓனுக்கு மாற்றிடுவோம். ஒருவேளை பே பண்ணல, நாங்கள் ஃபாலோ பண்ண தேவை இருக்கும். சில நேரம் வந்து கிளைண்ட் மறந்துடுவாங்க, இல்லை லேட்டர் சொல்லுவாங்க. அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் வந்து ஃபாலோ அப்பில் மூவ் பண்ணி வச்சு அவங்கள ஃபாலோ பண்ணுவோம். இல்லை கிளைண்ட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வந்து லாஸ்ட்டில் மாற்றிடுவோம். இல்லை எங்களுக்கு குவாலிஃபிகேஷனாக இல்லை குவாலிஃபைடாக இல்லை, ஒருவேளை அவங்க பட்ஜெட் வேறையாக இருக்குது, எங்களுக்கு அவங்களுக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி இருக்குன்றப்போ நாங்கள் லீடை தூக்கி டெர்மினேட்டில் வந்து போட்டுருவோம். ஒருவேளை சில நேரங்கள் வந்து கிளைண்ட் வந்து ஃபியூச்சரில் ப்ராஜெக்டாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டியில் தூக்கி மூவ் பண்ணிடுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ சீம்லெஸ்ஸாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ என்னால் ஒரு ஸ்டெப்பையுமே வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும். இப்போ நான் வந்து இந்த டேஷ்போர்டுக்குள்ளே வந்தேன் அப்படின்னாலே என்னுடைய டீம் எத்தனை நியூ லீட்ஸ் வந்துருக்கு, எந்தெந்த லீடு எந்தெந்த ஸ்டேட்டஸில் இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக பண்ணது. ஸோ இப்போ நாங்கள் ரியல் டைமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு இதை காட்டுறேன். எங்களுடைய அகாடமியுடைய ப்ரோக்ராம் என்ரோல் பண்ணுறதுக்காக வந்து என்கொயரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ என் டீம் நியூ லீட்ஸ் வந்திருக்கு அண்ட் இன்றைக்கி ஒரு காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் கால் பேசிட்டு இத்தனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ அப் நீட் தேவை இருக்குது. ஸோ இத்தனை பேர் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஸோ இவங்க வந்து குவாலிட்டியாக இருக்காங்க, ஃபாலோ அப் இன்னும் தேவைப்படுது. அண்ட் சிலர் வந்து ஆஃப் பேமெண்ட்டோட என்ரோல் ஆயிருக்காங்க. அண்ட் சிலர் வந்து ஸ்டார்டர் பேக்குன்ற எங்களோட ப்ரோக்ராம் சிலர் பே பண்ணி என்ரோல் பண்ணிட்டாங்க, சிலதை டெர்மினேட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய சிஆர்எம்ல இதை அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இது மூலமாக எங்களால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லீடு வந்ததுலேருந்து அது லாஸோ வின் பண்ணுறோமோ என்ன நடக்குதோ அதை கம்ப்ளீட்டாக ட்ராக் பண்ண முடியுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்எம் உடைய ஒரு பெட்டரான ஒரு திங். ஸோ சிஆர்எம் இருக்கனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேல்ஸ் ப்ராசஸ் ரொம்பவே ப்ராப்பராக இருக்கும். அண்ட் எந்த ஒரு லீடவே நம்ம மிஸ் பண்ணிட மாட்டோம். அண்ட் எவ்ரி ஃபாலோ அப்ஸுமே ப்ராப்பராக நடக்கும். ட்ராக் பண்ணால் தான் மெஷர் பண்ண முடியும். எனக்கு தெரியணும் இன்றைக்கி இத்தனை லீடு வந்திருக்கு, இந்த லீடு இந்த ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் சொன்ன கூகுள் ஷீட் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கசகசன் இருக்கும். இதே நான் சிஆர்எம் காமிச்சேன் இல்லையா, நாங்கள் யூஸ் பண்ணுறது எங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைசேஷன் வந்து பண்ணி வச்சிருக்கோம். உங்களோட பிஸ்னஸோட ப்ராசஸ் என்னென்ன ஃபீல்டு உங்களுக்கு தேவை. இதே ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸாக இருந்தால் என்ன தேவைப்படும், நியூ லீட் அவங்களோட பட்ஜெட் அவங்க டீட்டெயிலாக இருக்கும். அண்ட் அவங்களுக்கு சைட் விசிட் வந்துட்டாங்களா இல்லையா, ஒருவேளை சைட் விசிட்னா மேலே காலம் என்ன பண்ணிக்கலாம், சைட் விசிட் புக்குன்னு போட்டுக்கலாம். இல்லை சைட் விசிட் வந்துட்டு போயிட்டாங்கன்னா சைட் விசிட் கம்ப்ளீட்டட்னு போட்டுட்டு டிசிஷன் பெண்டிங் வச்சுக்கலாம். ஒருவேளை சைட் விசிட் முடிச்சு டிசிஷன் பெண்டிங் இருக்குன்னா எதனால பெண்டிங் இருக்குன்னு சொல்லி என்ட்ரி போட்டு. இந்த மாதிரி உங்க பிசினஸ்க்கான என்னென்ன ஸ்டெப் வந்து நடக்கும் ஒரு சேல்ஸ் சைக்கிள்ன்றதை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து காலம் ரெடி பண்ணலாம். நான் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னேன் இல்லையா, ஒரு லீட் வந்தால் ஒரு காலம் ஓப்பன் பண்ணி அதில் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் போடணும், இந்த மாதிரி சிஆர்எம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறோம்ல. அண்ட் அந்த லீடு கிட்ட கால் பண்ணி பேசுகிறோம்ல, ஃபாலோ பண்ணி பேசுகிறோம் இல்லையா, இது எல்லாத்தையும் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுடைய சேல்ஸ் பர்சனுக்கு கைட் பண்ணக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் தான்
இந்த சேல்ஸ் ப்ராசஸ் டாக்குமெண்ட்னு சொல்லுவோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சேல்ஸ் ப்ராசஸ்க்கான SOP வந்து கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ஒரு நியூ லீடு வந்துச்சுன்னா அந்த டீட்டெயிலை எப்படி என்ட்ரி பண்ணணும், அந்த லீடை வந்து ஸ்டெப் 2 வந்து ஃபஸ்ட் காண்டாக்ட் பண்ணணும், அண்ட் அந்த லீடை வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் த லீடை வந்து செக் பண்ணணும். வந்து அவங்க கூட ஒரு சேல்ஸ் கால் கனெக்ட் ஆகி அவங்க கிட்ட நம்மளுடைய ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவோம். அண்ட் எல்லாம் ஓகேனா அவங்களுக்கு வந்து ப்ரொபோசல் சென்ட் பண்ணுவோம். அண்ட் அவங்க டிசிஷன் எடுத்துட்டாங்களா இல்லையா அப்படின்றது அடுத்த ஸ்டெப்பு. ஒருவேளை நம்ம டிசிஷன் எடுத்து டீல் க்ளோஸ் பண்ணுவோம், இல்லைனா லூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே ஸ்டெப்பு. ஸோ சேல்ஸ் ப்ராசஸ் அப்படின்றது ஒரு லீடு வந்ததுலேருந்து அதை எங்கே என்ட்ரி போடணும், என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைடன்ஸ், இதை தான் பண்ணணும், இதை செகண்ட் பண்ணணுன்ற கைடன்ஸ் தான் வந்து சேல்ஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். அதே இது சேல்ஸ் ஸ்கிரிப்ட் அப்படின்றது ஒரு லீட், ஒரு நம்மளுடைய ப்ராஸ்பெக்ட். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ஒரு லீடு வருது அப்படின்னா அந்த லீடு கிட்ட என்னெல்லாம் பேசணும், எப்படி பேசணுன்றதான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இன்ட்ரடக்ஷன் எப்படி கொடுக்கணும், அதாவது ஹாயின்னு சொல்லி கிளைண்ட்டோட நேம் சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு வெல்கம் மெசேஜ் கொடுத்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு அவங்களோட பிஸ்னஸோட டீட்டெயில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டை கேட்கணும், அதை எப்படி கேட்கணும், அடுத்து அவங்களுடைய ப்ராப்ளம்க்கு அவங்க ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ண என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் நம்ம அவங்க கிட்ட கேட்கணும், அண்ட் அவங்களுடைய கோல் என்னன்றதை கேட்கணும். ஒருவேளை அந்த லீடு வந்து குவாலிட்டியாக இருக்குது, எல்லாம் ஓகே அப்படின்னா நம்மளுடைய ப்ராடக்ட்டை பற்றி அவங்க கிட்ட பிச் பண்ணணும். ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி அதே கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ண கேஸ் ஸ்டடிஸ், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணணும். எஸ், அதே மாதிரி எக்ஸ்பிளைன் ப்ரைசிங், அதுக்கடுத்து ப்ரைசிங் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும், என்ன சொல்லணும், அண்ட் அவங்க அப்ஜெக்ஷன்ஸ் அப்படின்றப்போ ப்ரைஸ் ஹையாக இருக்குன்னா என்ன சொல்லணும், ஒருவேளை அவங்க என்கிட்ட எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுதுன்னு கேட்டால் என்ன சொல்லணும், இல்லை வந்து எனக்கு வந்து டிஸ்கஸ் வித் என்னோட பார்ட்னர் கூட டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா என்ன சொல்லணும், அவங்க சென்ட் மீ தி டீட்டெயில்ஸ்னு சொன்னாங்கன்னா என்ன சொல்லணும், என்ன ஷேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் கிளைண்ட்டே எடுத்துக்கலாம். ரியல் எஸ்டேட் கிளைண்ட் கிட்ட நம்ம ஒரு சேல்ஸ் ப்ராசஸ் பண்ணுறோம்னா ஸோ அவங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதாவது பிளாட்ஸ் எத்தனை, ஃபீட்ஸ் எத்தனை, ரோடு எந்த மாதிரி இருக்குது, எலக்ட்ரிசிட்டி இருக்கா, இல்லை கேட்டட் கம்யூனிட்டிஸா, ஸோ இவ்வளோ ரேட் ஏன் இங்கே வருது, ஸோ இந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே ஒரு டீடைல்டு ஆன்சரோ, நம்மளோட பிளாட்ஸை பற்றின நம்மளோட, அதாவது நம்ம செல் பண்ண போகிற அந்த லேண்டை பற்றின ஒரு ஆன்சர் ஷீட்ஸ் வந்து ரெடி பண்ணி நம்ம சேல்ஸ் பர்சன்ட்டை கொடுத்துட்டோம்னா ஸோ அவங்க அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கிடுவாங்க. ஸோ இது வந்து சேல்ஸ் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ சேல்ஸ் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் பிளைண்டாக வந்து உங்கள் சேல்ஸ் டீம் கிட்ட இதை பேசுங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டிங்கன்னா அவங்கள குறை சொல்ல முடியாது இல்லையா, நீங்கள் தெளிவாக கொடுத்துடணும். இதுதான் ப்ராசஸ். ஒரு லீடு வந்தால் கூகுள் ஷீட்டில் என்ட்ரி போடணும். அந்த என்ட்ரி போட்டதுக்கப்புறம் அவங்கள கால் பண்ணி நீங்கள் இதெல்லாம் தான் பேசணுன்றது தான் சேல்ஸ் ஸ்கிரிப்ட். இதுக்கு அடுத்து ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா, அதுதான் ஃபாலோ ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாலோ ப்ராசஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாமே எக்ஸாம்பிளுக்கு பண்ணது, ஏன்னா எங்களுடைய ரியல் SOPs அப்படின்றது கான்ஃபிடென்ஷியலாக இருக்குன்றனால சாம்பிளுக்கு சிலது போட்டிருக்கேன். இப்போது டே 0 அப்படின்னா ஒரு லீடு வந்திருக்கு. டே 1 அப்படின்றப்போ லீடு வந்த அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த லீடுக்கு வந்து ஃபாலோ கால் பண்ணணும். அண்ட் டே 3 ஒருவேளை அவங்க அன்னைக்கு எடுக்கல, இல்லை நான் பேசுகிறேன், நான் அடுத்து பேசுகிறேன்னு சொன்னால் டே 3ல் வந்து அவங்களுக்கு ஃபாலோ கால் 2 பண்ணணும். அந்த ஃபாலோ காலை எதில் பண்ணணும், ஸோ காலர் வாட்ஸ்அப்பில் பண்ணணுமா, அவங்ககிட்ட அந்த ஃபாலோ 2ல் என்னென்ன விஷயங்கள் ஷேர் பண்ணணும். ஒருவேளை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டிசிஷன் எடுக்க யோசிச்சுட்டே இருக்காங்க, உங்களை தயங்குறாங்க அப்படின்னா டே 7 ஆர் டே 5ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூ ஃபாலோ அப் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்குன்றப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட்ஸ், நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண கிளைண்ட்ஸ் ஒர்க் இதெல்லாமே ஷேர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணணும். அந்த டே 14 ஒருவேளை அதுக்கடுத்து அவங்க ரொம்ப நாள் டிசிஷன் எடுக்கல அப்படின்னா ஒரு 1 வீக் கூட கேப் விட்டுட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஸோ எல்லாம் ஓகேவா, நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டே 14 ஒரு ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டே 1ல் ஆரம்பிச்சு இங்கே பார்த்தீங்கன்னா டே 30 வரைய என்னென்ன ஃபாலோ பண்ணணும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டே 1ல் ஆரம்பிச்சு டே 30 வரைய அவங்கள ஃபாலோ பண்ணணும். டே 30க்கு அப்புறம் அவங்க கனெக்ட் ஆகலை இல்லை அப்படின்னா, இல்லை இந்த சேல்ஸ் நம்மளோட பிக்கஸ்ட் சேல்ஸ் சைக்கிளே 30 நாள் தான். சில பிஸ்னஸஸ்க்கு 60 நாள் இருக்கும். அப்போது ஃபாலோ ப்ராசஸ் 60 நாளைக்கு வைக்கலாம். இல்லை எங்களை மாதிரி பிஸ்னஸஸ்க்கு 30 நாள் அப்படின்னா ஸோ 30 நாளுக்கு அப்புறம் அது வின்னா லூஸாக இல்லை ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டியாக ஒருவேளை 3 மாதத்துக்கு அப்புறம் பண்ணிக்கலாம்னாங்கன்னா ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டி மூவ் பண்ணிடுவோம். இல்லை எனக்கு வந்து டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எப்போன்னு சொல்லி கேட்போம். இல்லை வேணாம் அப்படின்ட்டாங்கன்னா லாஸ்ட்டில் தூக்கி போடுவோம். இல்லை டே 30க்கு அப்புறமே ரெஸ்பான்ஸ் இல்லைனாலுமே லாஸ்ட்டில் தூக்கி போடுறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ப்ராசஸ். சிம்பிள். ஒரு சேல்ஸ் ப்ராசஸ்ன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கைட் பண்ணும் ஒரு சேல்ஸ் பர்சனை. சேல்ஸ் ஸ்கிரிப்ட் அப்படின்றது அவங்க என்ன பேசணுன்றதை கைட் பண்ணும். ஃபாலோ ப்ராசஸ் அப்படின்றது ஒரு லீடு வந்து பேசினதுக்கப்புறம் அவங்களை எப்பப்போ எப்படி ஃபாலோ பண்ணணுன்றதை சொல்கிறது. நான் இந்த சொன்னேன் இல்லையா, இந்த ஒரு 5 ஸ்டெப்பு, இந்த 5 ஸ்டெப்பை நீங்கள் பண்ணிங்கன்னா தான் 6வது ஸ்டெப்பான ரெவென்யூ அப்படின்றது நடக்கும். இன்னையிலேருந்து ஒரு ஷீட் ரெடி பண்ணி வர லீட்ஸ் அதில் என்ட்ரி போடுங்க. விஷயம் இது இன்றைக்கே ஆக்ஷனபிளாக நீங்கள் எடுத்தீங்கனாலே உங்கள் பிஸ்னஸில் நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அண்ட் 2வது ஸ்டெப் ஸ்டெப் வந்து என்ட்ரி போட சொன்னேன். ஒரு CRM யூஸ் பண்ண முடியலாட்டியும் ஒரு கூகுள் ஷீட்டில் என்ட்ரி போடுங்க. 2வது உங்கள் பிஸ்னஸில் சேல்ஸ் ப்ராசஸ் செட் பண்ணுங்க. ஒரு லீட் வந்ததுக்கப்புறம் இதை தான் பண்ணணும், இந்த மாதிரி லீட் ஷீட்டில் என்ட்ரி போடணும், இதை தான் பேசணுன்றத ஒரு டாக்குமெண்ட்டாக ஒன்று டைப் பண்ணுங்கள், இல்லை நோட்டில் எழுதுங்க. அதை எழுதி டாக்குமெண்ட்டாக மாற்றுங்க. அண்ட் தென் அதை நீங்களே ஒரு சின்ன வாய்ஸ் ரெக்கார்டோ ஒரு வீடியோவோ எடுங்க. இதை இப்படி தான் பேசணும். ஏன்னா என்னதான் டாக்குமெண்ட்டை உங்கள் சேல்ஸ் பர்சன் படித்தாலும் அவங்களுக்கு நீங்கள் ஒரு வீடியோவோ வாய்ஸ் ரெக்கார்டோ கொடுக்குறப்போ இன்னும் நல்லா புரியும். அப்போது நீங்கள் ஒரு லீடை ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு ஷீட்டோ இல்லை CRM ரெடி பண்ணுறீங்க. உங்கள் பிஸ்னஸில் யூஸ் பண்ணி நீங்கள் என்னெல்லாம் பேசுவீங்களோ அதை சேல்ஸ் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி அதை ஒரு வீடியோவாக எடுக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் உங்கள் சேல்ஸ் டீம் கிட்ட கொடுக்குறீங்க. ஸோ இது மூலமாக என்ன ஆகும்னா உங்களால் ஒரு ப்ராப்பர் சிஸ்டமை ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அதே ப்ராசஸை
போக போக ரிஃபைன் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அந்த ப்ராசஸ் ஒர்க் ஆகலைன்னா அடுத்தடுத்து நீங்கள் வந்து சிஸ்டம் வந்து அப்கிரேட் பண்ணணும். நாங்களே எவ்ரி 3 to 6 months வந்து எங்களுடைய SOPஸாக மாற்றிட்டே இருப்போம் அப்போ இருக்க டைமுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இன்றைக்கி ஆக்ஷனபிள் டிப்ஸ் இதுதான். இன்றைக்கி போயிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லீட் ட்ராக்கிங் ஷீட்டும் அதேமாதிரி சேல்ஸ் ப்ராசஸும் ரெடி பண்ணுங்கள். அண்ட் இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் இருக்க ஒன்று பற்றியுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour கண்டென்ட் போடலாம். அதெல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இஃப் இன்கேஸ் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர்டாக லேர்ன் பண்ணணும் எங்களுடைய ஏஜென்சி மூலமான டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது. செக் அவுட் பண்ணி பாருங்கள். பாய்.